நாமே இப்படி எதிர்காலத்தை மைண்டில் வைத்து செயல்படுகிறோன்னா, நம் தகப்பன் உங்களுடைய என்னுடைய எதிர்காலத்தை அவருடைய கரங்களில் இருக்கிறது. அவர் ஒன்று செஞ்சார்னா நம்முடைய எதிர்காலத்தை கரத்தில் வைத்து தான் அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். ஒத்துக்கொள்கிறவங்க சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. நாம் என்ன எதிர்பார்த்து தேவனிடத்தில் ஏங்குகிறோம்? ஆண்டவரே இப்போ இதை செஞ்சு விட்டுருங்கப்பா, இப்போ இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செஞ்சு. நான் அடிக்கடி நம்ம சபையில் சொல்கிற ஒரு வார்த்தை, பதறி போய் தேவன் ஒரு காலம் எதையும் செய்வதே கிடையாது. அவர் எதை செய்தாலும் நேர்த்தியாய் செய்கிறவர். ஆமேன். அமைதியாய் செய்கிறவர். அது நமக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். சில விஷயங்களில் கர்த்தர் பொறுமை காக்கிறாரா? சில விஷயங்கள் அப்படியே ஃபீல் பண்ணுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுடைய ஃபியூச்சர் அவருடைய கரத்தில் இருக்கிறது.